शुक्लपक्षे शुक्रवासरयुक्ताय விரத நாளினிலே எங்களுடைய ஆலயத்தினிலே எந்த விதமான ஒரு கட்டணங்களும் நாங்கள் அறவிடுவதில்லை, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய நாளினிலே ஆலயங்கள் எல்லாம் இந்த விரதத்தை ஆரம்பித்து ஆலயங்கள் எல்லாம் எங்களுடைய சமயங்கள் எங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நிர்ம பிள்ளையார் ஆலயத்தினிலே வந்தார்முறை கிராமத்தினிலே அப்படி நாங்கள் இல்லை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு விரதமாக விடயமாக இன்றைய நாள் கருதப்படுகின்றது. ஆகவே இந்த வரலட்சுமி விரதமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக கருதப்படுகின்றது. சிறுவர்கள் தங்களுடைய கல்விகள் மேன்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும், கல்வியிலே நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று துர்கா லட்சுமி சரஸ்வதியை வணங்குவது போன்று இந்த வரலட்சுமி தேவியை இன்றைய நாளிலே வணங்கி விரதமிருந்து இந்த திருவிளக்கை ஏற்றி அந்த பாராயணங்களை பாடி வரலட்சுமி தேவியினுடைய அருளை பெற வேண்டும். அதே போன்று கன்னிகைகள் எல்லாம் தங்களுக்கு எதிர்காலத்திலே சிறந்த வாழ்க்கை துணை அமைந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இந்த பூவுலகினிலே பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அவரவர் மனங்களிலே இந்த விரத மகிமையை நினைத்து இன்றைய நாளினிலே வழிபட வேண்டும். திருமணம் ஆனவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்று தங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலே கல்வி செல்வம் வீரங்கள் அனைத்தும் பெற்று நல்ல சிறந்த பிரிகைகளாக இந்த பூவுலகிலே வாழ வேண்டும் என்று அவர்களும் தங்களுடைய மனங்களிலே அவரவர் குடும்ப நிலைமைகளுக்கேற்ற மனங்களிலே இந்த இறைவியை தரிசனம் செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த விரதத்தின் மகிமை எல்லோருக்கும் கிடைக்கும். ஆகவே விரதத்தை பற்றி இப்போது எல்லோருக்கும் சொல்ல தேவையில்லை. ஊடகங்களில் எல்லாம் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் வருகின்றது. இந்த ஆலயத்தினிலே இந்த விரதமானது தொடர்ந்து எங்களுடைய ஆரம்ப காலமிருந்து உபயகாரராக எங்களுடைய சத்தியநாதன் குடும்பத்தினரால் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த விரதம் அவர்களினால் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு விடயமும் வருடா வருடம் எங்களுடைய ஆலயத்தினிலே எல்லோருக்கும் தெரியும்,
இந்த மண்டபம் ஒவ்வொரு வருடமும் ஒரு சிரமத்தின் மத்தியிலே அமைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விரதத்திலே கலந்து கொள்பவர்கள் எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நாங்கள் கட்டாயமாக இதை கூறவில்லை. சிறுதுள்ளி பெருவள்ளம் என்பதை போன்று ஆலயத்திற்கு தங்களால் முடிந்தளவு உதவிகளை செய்தால் மனநிலே நீங்கள் இருந்து இந்த விளக்கை ஏந்த வேண்டிய நிலைமை வராது. ஆகவே மனமுள்ளவர்கள் எதிர்காலத்திலே தங்களுடைய உதவிகளை செய்தால் நன்றாக அமையும். அவர்களுக்கு இறைவனுடைய திருவருட்சாட்சியம் கிடைக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.